வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது காதலர் தினம். இந்த பிப்ரவரி 14ஆம் தேதி உலகெங்கும் காதலர்கள் தினமாக, அன்பர்கள் தினமாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் உலகளாவிய அளவில் கொண்டாடப்படுகிற ஒரு தினங்களில் ஒன்றாக, அதாவது ஆங்கில புத்தாண்டை போல காதலர் தினமும் மாறிவிட்டது என்று சொல்லலாம். காதல் என்பது வெறுமனே ஆண் பெண் உறவுகளை மட்டும் குறிக்கிற விஷயமாக அல்லாமல், அது ஆழ்ந்த அன்பு கொண்ட எல்லா மனிதர்களுக்கும் இடையிலான ஒரு உறவை குறிக்கக்கூடிய தினமாகவும் அது இன்றைக்கு கொண்டாடப்படுகிறது. வாழ்த்து அட்டைகள், மலர்கள், கேக்குகள், பரிசு பொருள்கள் இப்படி பலவற்றையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நண்பர்களே, இந்த காதலர் தினத்தினுடைய அந்த காரணம் என்பது உங்களில் சிலருக்கு தெரிந்திருக்கலாம், பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அதாவது காதலர் தினம் என்பது ரோமானிய மன்னனுடைய அந்த ஆட்சி காலத்தில் தான் காதலர் தினம் கொண்டாட்டங்கள் தொடங்கின. அதற்கு பின்னால் ஒரு துயரமான வரலாறு இருக்கிறது. அதாவது வேலண்டைன் என்ற ஃபாதரின் பெயரால் தான் இந்த வேலண்டைன் டே கொண்டாடப்படுகிறது. யார் இந்த வேலண்டைன் என்று கேட்கிறீர்களா? அதாவது அன்றைக்கு ரோமானிய மன்னன் ஒரு விசித்திரமான உத்தரவை பிறப்பித்தான். அது என்னவென்றால், இனிமேல் யாரும் இந்த நாட்டில் திருமணமே செய்து கொள்ளக்கூடாது என்பதுதான் அந்த உத்தரவு. ஆனால் அந்த உத்தரவிற்கு எதிராக நிறைய பேருக்கு அன்றைக்கு ஃபாதர் வேலண்டைன் திருமணம் செய்து வைத்தார். இது கண்டுபிடிக்கப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டு அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் சிறையில் இருந்தபோது சிறை காவலனுடைய பார்வை இழந்த மகளுக்கும் அவருக்கும் இடையே ஒரு காதல் மலர்கிறது. தனது முதல் காதல் வாழ்த்து அட்டையை ஃபாதர் வேலண்டைன் அவர் அந்த பெண்ணிற்கு அனுப்புகிறார். இந்த சமயத்தில் தான் ஃபாதர் வேலண்டைன் அவர் ரகசிய திருமணங்கள் செய்து வைத்ததற்காக மரண தண்டனை, அதாவது கல்லால் அடித்து கொல்லப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. இப்படி அவருடைய இந்த தியாகம் சரிந்த வரலாற்றின் நினைவாகத்தான் பின்னால் போப்பாண்டவர் அவருக்கு அவருடைய அந்த அந்த பிப்ரவரி 14ஆம் தேதியை வேலண்டைன் டேயாக, அதாவது அன்பர்கள் தினமாக அறிவிக்கிறார். இப்படியாக இந்த வரலாறு இருக்கிறது. இதை நாம் சமகால இந்திய வரலாற்றோடு சற்று பொருத்தி பார்ப்பது பொருத்தமாக இருக்கும். அன்றைக்கு எப்படி ரோமானிய மன்னன் காதலுக்கு எதிராக இருந்தானோ, அதே போல் இன்றைக்கும் கூட சாதியின் பெயராலும், மதத்தின் பெயராலும், அல்லது குடும்ப கௌரவத்தின் பெயராலும் காதலுக்கு எதிரான அதிகாரங்கள் இங்கு நடைபெற்றிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அதன் காரணமாக நிறைய இளைஞர்கள் சொல்லனாத துன்பத்திற்கும், ஏன் படுகொலைக்கும் கூட ஆளாகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது இளைஞர்களினுடைய இந்த மன உரிமை, அன்றைக்கும் மன உரிமை மறுப்புக்கு எதிராகத்தான் காதலர் தினம் தோன்றியது. அந்த வரலாற்றினுடைய தொடர்ச்சியாக பார்த்தால் கூட இன்றைக்கு எடுத்து பாருங்கள். அதாவது ஜாதி விட்டு சாதி அல்லது மதம் விட்டு மதம் திருமணம் செய்து கொள்கிறவர்கள் பல்வேறு விதமான கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அதோடு சேர்த்து அவர்கள் ஆணவ படுகொலை செய்யப்படக்கூடிய ஒரு சூழலும் கூட ஏற்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக காதலுக்கு எதிராக, ஆண் பெண் உறவுகளுக்கு எதிராக அன்று ரோமானிய மன்னன் எப்படி நடந்து கொண்டானோ அதேபோல் தான் இன்றைக்கும் நடந்து கொள்பவர்கள் இருக்கிறார்கள். இதற்கு எதிரான, அதாவது இளைஞர்களுடைய காதலிக்கிற உரிமை, மன உரிமை, அவர்களுடைய விரும்பிய துணை நலத்தை தேர்ந்தெடுக்கிற உரிமை, இது எல்லாவற்றையும் உறுதிப்படுத்துகிற ஒரு போராட்டமாக இந்த காதலர் தினம் திகழ வேண்டும். அது வெறுமனே ரொமான்ஸ் என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த காதலர் தினத்திற்கு பின்னால் ஒரு தியாகம் செறிந்த மக்களுடைய உரிமைகளுக்கான, மன உரிமைக்கான, இளைஞருடைய மன உரிமைக்கான வரலாறு இருக்கிறது. அந்த வரலாற்றை நாம் இன்றைய காதலர் தினங்களிலும் கொண்டாட வேண்டும் என்று நான் அழுத்தம் திருத்தமாக கூற விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களிடம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வாழ்வில் உயர்வும் தாழ்வும் அறிவினால், பொருளாதாரத்தினால், எல்லா வகையினாலும் உயர்வும் தாழ்வும் மாறி மாறி வரக்கூடும். ஆனால் சிலர் வாழ்விலே தான் மிக கடுமையான பொருளாதார வறுமையிலே இருந்து மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய நிலை வரும். அதே போல மாறுதலாக பெரும் பணக்காரனாக பிறந்து மிக ஏழையாக வாழ்கிற சூழலும் வரும். அப்படி ஒரு குறிப்பிட்ட மனிதரை அல்லது அவருடைய குடும்பத்தை நாம் பார்க்கலாம். திருச்சி சங்கிலி ஆண்டபுரத்தில் ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு 4 பிள்ளைகள். அந்த 4 பிள்ளைகளில் 2 பேர் இறந்து போய்விட்டார்கள். 2 பிள்ளைகளை வைத்துக்கொண்டு திருச்சியிலே அந்த பகுதியிலே அவர் ஒரு பசுமாட்டை வாங்கி வைத்து பால் கறந்து பாலை எல்லோருக்கும் கொடுத்து கொண்டிருந்தார். எனவே அந்த அம்மாவுக்கு பால்கார அம்மா என்று பெயர். அந்த பால்கார அம்மாவினுடைய 2 பிள்ளைகள், அந்த அம்மாவினுடைய பெயர் ராஜாமணி. அந்த அம்மாவுக்கு 2 பிள்ளைகள், ஒருவர் கணேசன், இன்னொருவர் சண்முகம்.
அந்த கணேசன் என்கிற பிள்ளையும் நடுவில் காணாமல் போய் பிறகு செய்தி வந்தது, அவர் சென்னைக்கு போய் திரைப்படத்தில் நடிக்கிறார் என்று. சரி, ஏதோ செய்துவிட்டு போகட்டும் என்று கருதுகிற நேரத்திலே அந்த திரைப்படம் வருகிறது. அந்த திரைப்படம் தமிழ்நாட்டையே கலக்குகிறது, தமிழ்நாட்டின் வரலாற்றையே மாற்றுகிறது. அந்த கணேசன் தான் சிவாஜி கணேசன் என்பது ஒரு செய்தி. பராசக்தி என்கிற படம் 1952 அக்டோபர் மாதம் வெளியில் வருகிறது. அப்போது சிவாஜி கணேசனுக்கு அந்த நேஷனல் பிக்சர்ஸ் வழங்கிய சம்பளத் தொகை 250 ரூபாய். அந்த படம் வெளிவந்த ஓரிரு மாதங்களுக்குள்ளாகவே அவருடைய புகழ் வானில் உயர்ந்து நிற்கிறது. அடுத்தடுத்து 4 படங்களுக்கு அவர் ஒப்பந்தம் செய்யப்படுகிறார். எவ்வளவு பெரிய வியப்பும் எவ்வளவு பெரிய வேறுபாடும் என்று நாம் பார்க்கலாம். முதல் படத்துக்கு அவர் வாங்கிய ஊதியம் 250 ரூபாய். அடுத்த 4 படங்கள் ஒவ்வொன்றுக்கும் 25,000 ரூபாய் போட்டி போட்டு தயாரிப்பாளர்கள் கொடுத்தார்கள். 1,00,000 ரூபாய் கையில் இருக்கிறது. எதனை கருதி பார்க்க வேண்டுமென்றால் 1952-53 1,00,000 என்பது இன்றைக்கு 1 கோடி ரூபாய்க்கு சமம். பிறகு அந்த பிள்ளை திருச்சிக்கு திரும்ப வந்து அம்மாவை பார்த்து அந்த குடியிருந்த வீட்டையே வாங்கி பிறகு சென்னைக்கு வந்து தியாகராய நகரில் போக் என்று ஒருவர் வாழ்ந்தார். எனவே அந்த சாலைக்கு பெயரே போக் ரோட் என்று பெயர். அந்த இடத்தில் இருந்த ஒரு பழைய வீடு, பல அதாவது 1.5 ஏக்கர் என்று சொல்லுவார்கள், அவ்வளோ பெரிய இடத்தில் ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டி இன்றைக்கும் தமிழ்நாட்டில் புகழ் வாய்ந்த இல்லங்களில் ஒன்று என்றால் அந்த அன்னை இல்லம் என்று சொல்லுகிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் வீட்டைத்தான் சொல்லுவார்கள். எனவே மிக கொடுமையான வறுமையிலிருந்து மீண்டு மிகப்பெரிய செல்வத்தை தன் திறமையால் பெற்றவர்களில் குறிப்பிடத்தக்கவர் நடிகர் திலகம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவருடைய வாழ்வின் பிற்பகுதி கடைசி 10 ஆண்டுகள் உடல் நலத்தால் அவர் துயரப்பட்டார். வறுமையில் நினைத்ததை உண்ண முடியவில்லை. பிறகு இறுதி நாள்களில் பணம் கொட்டி கிடந்தாலும் இதையெல்லாம் உண்ணக்கூடாது என்று மருத்துவர்கள் தடை விதித்து விட்டார்கள் என்று சிவாஜி அவர்களே ஒரு முறை சொல்லியிருக்கிறார். 1990ஆவது ஆண்டு அவர் சிங்கப்பூருக்கு போயிருந்தபோது அவர் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி அங்கே மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனை என்கிற ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குணம் பெற்று சென்னைக்கு வந்தார். இருந்தாலும் 1995ஆவது ஆண்டு அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை நடைபெற்றது. பேஸ் மேக்கர் என்கிற கருவி பொருத்தப்பட்டது. மீண்டும் அவருக்கு நடிக்க வேண்டும் என்கிற ஆசை வந்தது. அவருடைய இறுதி நாள் படங்கள் தான் தேவர் மகன், படையப்பா. எல்லாவற்றையும் தாண்டி கடைசியாக அவர் நடித்து வெளியில் வந்த படம் 1999இல் பூப்பறிக்க வருகிறோம் என்பது. பராசக்தி பெற்ற வெற்றிக்கும் பூப்பறிக்க வருகிறோம் படத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதற்கு பிறகு அவர் 2 ஆண்டுகள் ஓய்வாகவே இருக்க வேண்டியிருந்தது. 2001 ஜூலை 21ஆம் தேதி நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் மறைந்து போனார்கள். ஒரு வாழ்வில் மிக கடுமையான வறுமை, மிகப்பெரிய செல்வம், வளம், புகழ், பிறகு மறுபடியும் உடல்நலக் குறைவு என்கிற 3 கட்டங்களை பார்த்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். வணக்கம் நேயர்களே. நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன். அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஸ் என்று சொல்கின்றோம். அதை பற்றிய பாலியல், இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய விவரங்களை எல்லாம் நாம் வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்வினைகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். செக்ஸ் என்று சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம்.
அதாவது அது லெட்டின் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால், அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுளுள்ள வாழ்வு இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் இந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஷன் சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமையில் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒரு ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது, மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெல்லாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால், வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம். தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது.
நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம், மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா. திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில், தாம்பத்தியத்தில், அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம், ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும், அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.